கூட்டிட்டு போக விடுங்க. உன் பாக்கெட்ல இருக்க அது என்னது? எது? ஓ இதுவா? ஆமா, உன்னோட அடையாளத்துக்கு இது போதுமே. இதுதான் பாக்கெட். இதுவே நம்ம பிரச்சனையை தீர்த்துச்சு. நல்லா தானே இருந்தாங்க. நல்ல டைட்டா பிடிச்சுக்கான தயவு செஞ்சு கத்தாத. ஏன் இந்த மாதிரி கொசு மருந்து அடிச்சிட்டு போறீங்க? உங்களை பார்த்ததுக்காக வெரிடியன் சிட்டி மக்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட போறாங்க. விதங்க பாஸ், நம்ம டெய்லி வருத்தப்படுறோமே, கவனமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத, நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. இப்போ பறக்க போறோம். மேடம், பார்க்கிங்ல பின்னாடி இருக்கு. எமர்ஜென்சினா முன்னாடி தான் வர முடியும். வித்தியாசமான ஒரு போக்கிமான பிடிக்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதை நீங்க மறந்துடாதீங்க. ஆமா, சரியா சொன்ன. எனக்கு ஞாபகம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம், நான் தான் உங்களுக்கு ஏத்து. அப்படியே அது மண்டையில கோட்டு. ஹலோ, நான் தான் கேட்சம் பேசுறேன். யார் வேணும்? ஹலோ அம்மா. ஹாய் செல்லம், எப்படி இருக்கீங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? நீ எங்க இருந்து பேசுறடா கண்ணா? விரிடியன் சிட்டில இருக்கிற போக்கிமான் சென்டர்ல இருக்கேன். நம்பவே முடியல, அதுக்குள்ள வெரிடியன் சிட்டி போயிட்டியா? போக்கிமான் ட்ரெய்னர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆச்சு. தப்பா எடுத்துக்காத, அந்த ஊருக்குன்னு சொன்னேன். நீ மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ந்துட்ட? ஆமா ஆமா, ஓடி வந்தல. விட புத்திசாலியா இருக்கியே. ஆமாமா, இது உண்மைதான். இல்லன்னா நான் வெரிடியம் சிட்டிக்கு போன் பண்ணும்போது அங்க இருக்கிற போன் எடுத்து நீ பேச முடியுமா? பரப்பர சார், உங்க அறிவுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் அதிமேதாவியா இருக்கேன். போக்கிமான் பயிற்சியாளர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, எல்லாரையும் விட நீ முன்னாடி போய் சேர்ந்துட்ட. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா உன்னால உன்னோட பிக்கச்சுவை பாத்துக்க முடியும். ஆனா என் பேர என்ன சொன்னான் தெரியுமா? நீ வெரிடியன் சிட்டிக்கு போகும்போது உன் கையில ஒரு போக்கிமான் கூட இருக்காதுன்னு சொன்னான். ஆனா நான் அவன்கிட்ட அதெல்லாம் நடக்காதுன்னு சவால் விட்டுருக்கேன். தெரியுமா? எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் இல்ல? இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. அது உன் கனவுல பாத்துருப்பா. ஆஹா, எனக்கு பீட்சா சுட சுட வந்துருச்சு. இதோ வரேன்பா. நான் பீட்சா சாப்பிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். இப்போதைக்கு போயிட்டு வரட்டுமா? யாரையாவது பாக்க வச்சு சாப்பிட்டா வயித்த வலிக்கும். டிவி ஆஃப் பண்ணு. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குற? என் சைக்கிள் இப்படி அலங்கோலமா ஆனதுக்கு நீதான் காரணம். உன் போக்கிமானை காப்பாத்துறதுக்காக நீ பண்ண அட்டுழியத்துல என் சைக்கிள் இப்படி ஷேப்லெஸ் ஆயிடுச்சு. சைக்கிள் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னா போக்கிமான நீ என்ன பண்ணி இருப்ப? டைல்ஸ் எதுவும் உடையலையே. இப்படி பேசுவ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட சைக்கிளுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். தாராளமா சொல்றேமா. உன் சைக்கிள் கேக்கும்னா கண்டிப்பா நான் சொல்றேன். நான் பேசுறது உனக்கே புரியல, இதுல எங்க இந்த சைக்கிளுக்கு புரிய போகுது? கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் மருந்து போடுற அளவுக்கு விருந்து நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பீக்காச்சுவை கூட்டிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. 3 கோமாளிகளும் என்கிட்ட சிக்கி தவிக்க போறாங்க. தலைகணம் இருக்கலாம், ஆனா தலையே கனமா இருக்க கூடாது. தலைமுடி இருக்கலாம், ஆனா முடியே தலையா இருக்க கூடாது. இப்படி நான் சொன்னா உன்னோட முழு திறமையே இவ்வளவுதானா? அவ்வளவுதான் அவளால முடியும் போல இருக்கு. நான் கொண்டு வந்த போக்கிமான் தண்ணியில சண்டை போடுறதுக்கு, தரையில சண்டை போடுறதுக்கு கிடையாது. நான் நினைச்ச எதை வேணாலும் கொண்டு வருவேன். எதை கொண்டு வருவேன்? பீக்காவா? பீக்கா பவர்ங்கறியா? அப்படின்னா உனக்கு இன்னும் நிறைய பவர் வேணுமா? நீ என்னப்பா பண்ற? உன்னால உட்காந்து அடிச்சா ரொம்ப போர் அடிக்கும். அதனால போட விட்டு அடிக்க போறோம். பிரமோதம், ஒரு பூனை எலிக்கிட்ட தோத்துருக்கு. அந்த பிக்காச்சு ஒன்னும் சாதாரண பிக்காச்சு கிடையாது. அதுக்கு கொஞ்சம் பவர் அதிகமா தான் இருக்கு. நம்ம தேடி வந்ததும் அதுதான். அப்போ அது புடிச்சே ஆகணும். ஆமா, புடிச்சு அது பிக்கணும்.